என்னடா ஒன் பீஸ் போட்காஸ்ட்னீங்க? அதான் ஒன் என்ன பீஸ் கதை? ஒன் பீஸ் போட்காஸ்ட்னு சொன்னா உடனே டி-ஷர்ட்டு இதெல்லாம் என்னது? ஒன் பீஸ்னு காட்டணும் இல்லடா, ஒரு வெறியல்ல. புரியுது. ஆரம்பிக்கிற ஒரு நல்ல ஒரு போட்காஸ்ட் தான். நல்லா ஆரம்பிப்போம், நல்லா எல்லாத்துலேயும் நிறைய வரவேற்பு கிடைக்கிற மாதிரி ஆரம்பிப்போம். வரவேற்பு வேற நீ கிடைக்குன்னு பார்த்துட்டு இருக்கியா? சரி, எல்லாத்தையும் இருக்கட்டும். முதல்ல ஹெட்ஃபோனை கட்டிக்கல. கிடைக்கணும். சரி வர சைடாக போட்டேன். இதெல்லாம் எதுக்கு கழட்டி வரும் வையா? சரி சரி ஆரம்பிச்சிருவோமா? ஒன் பீஸ் வாட் இஸ் ஒன் பீஸ்? ஒன் பீஸ் ஒன் பீஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனிமியிலே ட்ரெண்டிங்காக எந்த அனிமி போகுது இப்போ ரீசெண்டாக? அனிமின்னு பார்த்தா டிமாண்ட் ஸ்லேயர், இந்த ஜுஜுட்சு கேசன் ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு. கொஞ்சம் இந்த அந்த அந்த ஜுஜுட்சு கேசன் ஃபேன்ஸு, அந்த கம்மியான எபிசோட் பார்க்குற ஃபேன்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ஓவர் ரேட்டட் பண்ணுவானுங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எபிசோட்ஸ் தான் அவங்க அனிமியில், ஆனால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருப்பாங்க. 1000 எபிசோட வச்சு கல் மாதிரி நிற்கிறது நம்ம ஒன் பீஸ் தான். 1000 எபிசோட் இருக்கு, ஆனால் இன்னும் போயிட்டு தான் இருக்கு பயங்கரமா. கரெக்ட் தான். நம்ம மாகாஸ் நிக்கலாம், நம்ம ஒன் பீஸ் தான் நம்ம எல்லா அனிமேவோட அதிகம். நம்ம ஏன்னா 1996ல இதை பற்றி பேசினா எப்படி பார்க்குறவங்க இப்போ தான் ஆரம்பிக்கவே போகிறாங்க. சரி உள்ள போயிடும். ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா, ஒரு பெரிய பைரட்டு கோல்டி ராஜர் அவர் பேரு, அவர் வந்து எக்ஸிக்யூட்னா கொலை பண்றாங்க. அது ஏன் எதுக்கு அந்த எல்லாமே சஸ்பென்ஸா தான் இருக்கு. அவங்க கொலை பண்றாங்க. கொலை பண்ணும் போது அந்த அந்த எல்லாரும் முன்னாடி மக்கள், அப்போ வந்து மக்கள் முன்னாடி தானே பண்ணுவாங்க, அதனால நிறைய மக்கள் கூடுறாங்க. அதுவும் இல்லாம அவர் வந்து கிங் ஆஃப் த பைரட்ஸ்னு கவர்மெண்ட் பேர் கொடுத்தது. ஏன்னா அவருக்கு அந்த உலகத்தில் எல்லா ஐலாண்டுக்கும் ட்ராவல் பண்ணி ட்ரேட் பண்ணி போனால கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவர் அதனால வந்து நிறைய மக்கள் செம்ம கூட்டம். யார் அவரு? கிங் ஆஃப் த பைரட்ஸ்ல வராம இருப்பாங்களா என்ன? கீழே நிறைய கேரக்டர்ஸ்லாம் காட்டுவாங்க. ஆமா, அது இப்ப சாதாரணமா அந்த எபிசோட்ல ஸ்டார்டிங் எடுத்தோன்னா இவங்க பாக்குறது யாரோ ஒருத்தனை சாவடிக்கிறாங்க அப்படிதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அது நம்ம போக போகதான் அங்க கீழே யார் யார் நிற்கிறாங்க எல்லாம் சர்ப்ரைஸ் தான். இப்ப ஸ்பாயில் பண்ணுவாங்கன்னா அப்ப எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆரம்பிச்சிட்டாங்க, முடிய போகுது அவ்வளவுதான், பேசி எல்லாம் முடிஞ்சாச்சு. கொலை பண்ண போகும்போது கூட்டத்துல இருந்து ஒருத்தன் கேட்கறான், எத்தனை ஐலாண்ட் போயிருப்பீங்க, இவ்வளவு வெள்ளையடிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க வரும்போது ஒண்ணுமே கை வீசிட்டு தானே வந்து மாட்டினீங்க, யாரெல்லாம் எங்க அப்படின்னு கேட்கறான். அப்போ வந்து இவர் சொல்றாரு, உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும்னா நீங்க போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல. இதனாலேயே நிறைய பைரட்ஸ் உருவாகுறாங்க. எல்லாருக்கும் ஒரு பீரியஸ் வந்துருச்சு. ஆமா, என்ன அப்படி இருக்கும், இவர் பெரிய ஆளு நிறைய வச்சிருப்பாரு, எல்லாம் நமக்கு அடிச்சுன்னு நிறைய பேர் போறாங்க. அப்ப சொல்றான் என்னன்னா, உங்களுக்கு இந்த ட்ரெஷர்லாம் வேணும்னா ஒன் பீஸ் இருக்கிற இடத்துக்கு வாங்க. அதான் அதாவது அதான் அந்த கடைசி ஐலாண்டு. அதான் அவர் கடைசி ஐலாண்டு. யாருமே அங்க போனதில்லை, இவர் மட்டும்தான் அவரோட குரூவோட போய் எடுத்த மாதிரி சொல்லி அவரை காமிச்சு ட்ரெஷர் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அது வேணும்னா நீங்க போய் அந்த ஐலாண்ட்ல போய் எடுத்துக்கங்கன்னு சொல்லி தைரியமா சொல்லி சொல்றத வெற்றி முடிஞ்சு. அதோட ஒரு நல்ல ஒரு பாட்டு இங்க ஒரு முடிச்சிடறாங்க. இதுதான் வந்து ஸ்டார்டிங் அனிமேஷன்றப்ப இப்ப இருக்கிற ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் கம்பேர் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு சின்ன சின்ன குட்டி குஞ்சானுங்கெல்லாம் எல்லா வேலையும் பாக்குறானுங்க. இருக்கட்டும், ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்டார்டிங் அனிமி இருக்கும்ல, அப்படி பார்க்க ஆரம்பிச்சது வந்து நான் நருட்டோ பார்க்க ஆரம்பிச்சு. நான் வந்து நம்ம யுவர் நேம்னு ஒரு அனிமே இருக்கும், வெதரிங் வித் யூ, அந்த மக்காட்டோ ஷின்காய் சூப்பரான அனிமி. அதெல்லாம் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் எல்லாமே மூணுமே ஒரு நல்ல ஒரு பயங்கரமா போயிட்டு இருந்த அனிமி தான். எல்லாருமே ஒரு ஃபேன் பேஸ் இது எல்லாரும் பார்க்க. சண்டைன்னு பார்ப்பாங்க, சில பேர் கதை பார்ப்பாங்க. இப்ப நீ பார்த்தது வந்து ஒரு எமோஷனல் அதெல்லாம் வராது. ஸோ எல்லாரும் ஒரு தனித்தனியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் வந்து எப்போனா அந்த கரெக்டாக அந்த 10th 12th One eternity later. Meanwhile, அதெல்லாம் நீங்க அந்த சீன் ஓடினாலும் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த அளவுக்கு இதெல்லாம் ஒன் பீஸ்ல சொல்ல தேவையில்ல, நீங்க பாக்குறப்ப ஸ்டோரிக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம ஒன் பீஸ் பார்த்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி தான், நம்ம ஸ்டார்டிங்காக நம்ம பேசிக்கணும்.
யார் இந்த ஒன் பீஸ் இந்த ஒன் பீஸ்ல யார் இருக்கா முதல்ல யாரு லூஃபின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. லூஃபி லூஃபி சின்ன பையன் 7 வயசு பையன் தான். 7 வயசு பையன். அவங்க அப்பா வந்து எங்கன்னு தெரியல, அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க தாத்தாவோட தான் வாழ்ந்துட்டு இருக்கான் அந்த ஒரு ஐலாண்ட்ல. அவங்க தாத்தா வந்து பெரிய அட்மிரல் இல்ல மரைன்ல ஒரு மரைன் பெரிய அட்மிரல். இப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க தாத்தா மோஸ்ட்லி வேலைக்கு போயிருவாரு. தனியா இருப்பான், வேலைக்கு போயிட்டே இருப்பாரு. இவன் தனியா அங்க இருக்க ஐலாண்ட்ல இருக்க பசங்களோட மோஸ்ட்லி இவங்க கூட யாரும் விளையாட மாட்டாங்க, பிடிச்ச எல்லாரும் அடிச்சு போடுவான் அப்படின்ட்டு. என்ன ஆகுது, அப்ப அந்த ஐலாண்ட்ல வந்து சும்மா எதுவும் கொள்ளையடிக்கலாம் வரல, சும்மா நார்மலா வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு குரூ வராங்க. ஒரு ரெட் ஹேர் வித்தியாசமா இருக்கும். நீ வந்து இப்போ அவங்க பேரும் அதேதான், அந்த பைரட்ஸ் கேங்கோட பேரும் அதேதான், ரெட் பைரட்ஸ் வந்துரும். அவங்க பேர் வந்து ஷாங்க்ஸ்னு ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க இங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப நல்லா சூப்பரா இருக்கானே யாரு இவன் அப்படின்னு. இவன் சின்ன பையன்ல, நம்ம லூஃபி 7 வயசு பையன். போயிட்டு அவங்கள்ட்ட போய் என்ன நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, ஏன்னா அந்த கப்பல் வந்து நிக்கும், இவன் இங்க இருந்து கத்துவான், மேல போய் நிப்பான், அந்த கப்பல் மேல போய் நின்று கத்தி எடுத்து இங்க குத்திக்குவான். குத்திக்கிட்டு நானும் பைரட் அல்ல. அப்ப வந்து ஷாங்க்ஸ் கேட்பான், நீ என் கூட என் கேங்ல சேரணும்னு சொல்றியே, அப்ப வந்து எனக்கு வந்து வீரமா இருக்க ஆள் தான் வேணும் அப்படின்னு. எனக்கு பயம் எதுவும் கிடையாது, கத்தி எடுத்து கண்டிப்பா அது அழுவா, வலிக்குது பின்ன குத்துனா வலிக்காதா அப்படின்னு முடிச்சு கீழே விட்டு வந்து சமாதானப்படுத்திடுவாங்க. அப்புறம் 2 நாள் பேசவே மாட்டான், ஷாங்க்ஸ்ட பேசவே மாட்டான். இவங்க வந்து அந்த ஒரு பார்ல வந்து ஒரு பார்ல அதான் தொடக்கமே அதுதான். ஒரு ஃப்ரூட் வந்து கொஞ்சம் மறைமுகமா கொண்டு வராங்க. யாரு ஷாங்க்ஸ் கொண்டு வராங்க, ஒரு ஃப்ரூட் எடுத்துட்டு வராங்க. ஃப்ரூட் அது வந்து ரொம்ப மறைமுகமா, ஆனா அது வந்து இது கொஞ்சம் ஃபேண்டசி. இனிமே தான் கொஞ்சம் ஃபேண்டசி ஆரம்பிக்குது. ஃபேண்டசியா? ஓகே. அந்த ஃப்ரூட் வந்து டெவில் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த டெவில் ஃப்ரூட்ல வந்து என்னன்னா சாப்பிட்டாங்கன்னா ஒரு வித்தியாசமான பவர்ஸ் கிடைக்கும், ஆனா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா இப்ப ஒரு விஷயம் கிடைக்குதுனாலும் அதுல இருந்து சில இது குறையும்ல நம்மள்ட்ட, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. இது சாப்பிட்டவங்க வந்து நீச்சல் அடிக்க முடியாது, கடல்ல ஸ்விம் பண்ணவே முடியாது, தண்ணியில போட்டாலே அவங்க பாட்டுக்கு உள்ள போயிருவாங்க. இது மேக்ஸிமம் இது ஒண்ணுதான், வேற எதுவும் வேற சாப்பிட்டா கசக்கு ஒரு மாதிரி. இது வந்து ரொம்ப மறைமுகமா எடுத்துட்டு வருவான். எங்க இருந்து எடுத்துட்டு வருவான்னா இதெல்லாம் அப்புறம் தான் வரும். ரொம்ப மறைமுகமா எடுத்துட்டு வருவான். என்ன ஆகுது, இவன் இப்படி குத்திடனால இப்படி நீங்க அப்பயும் சேர்த்துக்க மாட்டேன்னு ஷாங்க்ஸ் சொல்லிடுறான். நீ என்னதான் குத்தா நீ சின்ன பையன்னு. அதனால இவன் பேசாம இருக்கான். பேசாம கோச்சுக்கிட்டு என்ன பண்றான், அந்த பாக்ஸ்ல இருந்து எடுத்த ஃப்ரூட்டை சாப்பிட்றான். ஏன்னா அவனுக்கு பசிக்குது, இவங்க எல்லாம் இந்த சரக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதனால அவன் வந்து சாப்பிட்டுட்டான். பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய எனக்கு அதை பார்த்தப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஏதோ ஷாங்க்ஸ் தான் எடுத்து சாப்பிட விட்டான். அது ஒரு தியரி போயிட்டு தான் இருக்கு, ஒரு தியரி ஏகப்பட்ட தியரி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது, அதையும் பார்ல இப்படி அசால்ட்டா வைக்கணும், அப்படி ஒரு தியரியும் போயிட்டு தான் இருக்கு. சாப்பிட்ட அப்புறமேட்டு அவனை கையை பிடிச்சிருப்பாங்க, கீழே விழுந்துருவான். என்னடா அதுன்னு பார்த்தா ரப்பர் மாதிரி ஆயிடுவான். ஆமா, ரப்பர் என்னடா டக்குன்னு என்னன்னு தெரியல. அது ஷாங்க்ஸ் சொல்ல, அவன் சின்ன பையனுக்கு அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. உனக்கு சூப்பர் பவர் கிடைக்கணும், சூப்பர் பவரா அப்படின்னா நீச்சல் அடிக்க முடியாதா, அழுக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி பேச மாட்டான். அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா வேற ஒரு கேங், ஒரு பைரட் கேங் தான் வராங்க. உள்ள வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்க சரக்கு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க அந்த பார் ஓனர் அவங்க ஒரு திமிரா வருவானுங்க, பார்த்தேன் கொஞ்சம் அடிச்சு கதவெல்லாம் உடைச்சிட்டு வருவானுங்க. பெரிய ஹீரோயின் வேற, நான் கூட சரி பெரிய வில்லன் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். உள்ள வந்துட்டு அந்த சரக்கு கேட்பான், சாக்கேம்பாங்களா? ஜாப்பனீஸ்ல சாக்கேம்பாங்க. எனக்கு ஒரு சாக்கே ஒரு பாட்டில் வேணும் அப்படின்னு. அந்த அப்ப வந்து அவன் சொல்லுவான் தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த லேடி சொல்லுவாங்க. அப்ப ஷாங்க்ஸ் சொல்லுவான், நாங்க ஒரு பாட்டில் இருக்கு எங்கள்கிட்ட, நீங்க ஒண்ணுதானே கேக்குறீங்க, என்கிட்ட ஒண்ணு திறக்காம இருக்கும் வாங்கிக்கிறீங்களான்னு ஷாங்க்ஸை தள்ளி விட்டு அதை உடச்சு போட்டு போயிடுவான். போயிட்டு போறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டு போயிடுவான், என் தலைக்கு வந்து 8 மில்லியன் பேரிஸ் என்கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். எல்லாம் மயான அமைதியா இருக்கும். அவன் போன அப்புறமேட்டு இப்ப எப்படின்னா நம்ம ஃபீலிங் எப்படின்னா லூஃபிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா எதுக்குடா சிரிக்கிறாங்க, அடி வாங்கிட்டு என்னடா சிரிக்கிறீங்க. லூஃபி வந்து செம்ம கடுப்பாயிருவான். என்ன வந்து ஒருத்தன் அடிக்க தெரியாது அவனுக்கு. லூஃபி என்ன பண்ணுவான், ஷாங்க்ஸ் போய் அவனை போய் அடிக்க போவான். சின்ன பையனா இருந்தாலும் ஷாங்க்ஸ் ரொம்ப பிடிக்கும்.
ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. ஏன்னா ஸ்டார்டிங்ல தலைவன் கத்திலாம் கத்தி இது பண்ணி ஆறுதல்லாம் பேசி அப்போ போயிட்டு போகும்போது என்ன ஆயிருதுன்னா இந்த நியூஸ் வந்து அங்க போய் மாட்டிக்கிறான். அங்க இப்போ இந்த நியூஸ் வந்து யாருக்கு தெரியுது? நம்ம ஷாங்ஸுக்கு தெரியும். ஷாங்ஸ் என்ன பண்றான், நேரா அங்க போயிடும். லூஃபிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஷாங்ஸ் என்ட்ரி நீ சொன்னது கரெக்டா. ஷாங்ஸ்ட வந்து அவன் துப்பாக்கி வைப்பான். பார்த்தோன்னே இது வந்து பயமுடுத்த கிடையாது தம்பி அப்படின்னு சொன்ன உடனே க்ரூல இருந்து பட்டு போட்டுருவான். அப்பதான் அப்ப அந்த இடத்துலதான் நான் நினைச்சேன். அதாவது நான் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்க்கும் போதும் அங்க வந்து ஃபர்ஸ்ட் மிரட்டுவாங்க, ரொம்ப நேரம் மிரட்ட, அப்புறமேட்டு அடிக்க ஆரம்பிப்பாங்க. இங்கேயும் சும்மா சொன்னது பட்டு போட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டேன், ரைட்டு. இது அந்த அனிமி வேற, இது தனி வேற. இப்ப இவன் என்ன பண்ணிடுறான், இவன் கேங் வந்து எல்லாரும் அங்க இருக்க அடிச்சு போட்டுறாங்க. ஒரு வேற பைரட் கேங் ஹெட் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிடுறான், லூஃபியை தூக்கிட்டு போயிட்டு கடலுக்குள்ள போயிட்டு கடலுக்குள்ள தூக்கி போட்டுறான். இப்ப இதுல என்ன ட்விஸ்ட், லூஃபி வந்து ஃப்ரூட்டை சாப்பிட்டான். ஆமா, அதனால அவனால நீந்த முடியாதுல, திணறிட்டு இருக்கான். அங்க வந்து ஒரு சீ டிராகன், ஒரு சீ டிராகன்னா அது ஒரு கிரியேச்சர். அதை கூட போட்டோல காட்டிக்கிறோம். ஆமா, அது மாதிரி நிறைய இருக்கும் அந்த ஃபேண்டசிக்கு. அதனால கடவுள் நிறைய இருக்கு. அப்ப என்ன இது, லூஃபியை கரெக்டா கடிக்க வருது. அது வந்து இவனை கடிச்சிடும். அவன் பேர் என்ன, அந்த பைரட் இருக்கான்ல, அவனை கடிச்சு முழுங்கி தின்றும் அந்த சீ டிராகன். ஃபர்ஸ்ட் அவனை கடிச்சு தின்றும். அப்புறம் லூஃபி நெக்ஸ்ட் ஷாங்க்ஸ் வந்து காப்பாத்துவான். ஆனா அவனோட அந்த ஒரு கை வண்டி கடிச்சு சாப்பிட்டான். அப்ப அவன் கையே போய் ஷாங்க்ஸோட கையே போயிடும். லூஃபி வந்து அழுவாத, நீ ஒரு நீ ஒரு ஆண் மகன், நீ கண்ணெல்லாம் பயப்படாம கத்தியை குத்திருக்க, ஏன் அழுவுற அப்படின்னு. நான் அதுக்கெல்லாம் ஒன்னும் அழுவல, பயந்துட்டுலாம் அவன் கை போயிருச்சே ஷாங்க்ஸ் அப்படின்னு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஷாங்க்ஸ் வந்து கிளம்புவான், அவ்வளோதான் டைம் வந்துச்சு. அங்க இருந்து கிளம்பும் போது வந்து என் க்ரூல சேரலையா நீ அப்படின்னு கேட்பான். ஷாங்க்ஸ் கேட்பான் லூஃபிட்ட. அதுக்கு வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஷாங்க்ஸ் வந்து, நீ வந்து என்னோட பெரிய பேர் ஆயிருவியான்னு கேட்பான். அதுக்கு வந்து லூஃபி வந்து, ஆமா நான் பெரிய பேர் ஆகி காட்டுறேன், உங்க க்ரூவை விட நல்லா பெஸ்டான க்ரூவா நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகிறேன், ஆகி காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து லூஃபி கேட்பான், யார்கிட்ட, ஷாங்க்ஸ்ட கேட்பான். என்னன்னு கேட்பான், நான் வந்து உங்க கூட வந்துடுறேன், உங்க க்ரூவோட சேர்ந்துறேன், நானும் ஒரு பைரட்டா ஆகணும் அப்படின்னு. நான் வந்து உன்னை கூட்டு போக மாட்டேன், நீ வந்து தனியா ஒரு பைரட்டா வந்துரு அப்படின்னு சொல்லுவான். இக்னோர் பண்ண பார்ப்பான் ஷாங்க்ஸ். ஏதோ பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு போல இக்னோர் பண்ண பார்ப்பான். தலைய ஒண்ணு லூஃபி, நான் பெரிய சேர்க்க மாட்டேன். அவங்க குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. பாக்குறப்ப என்னடா அது அப்படின்ற மாதிரி ஆச்சு. அப்புறம் தான் பார்த்தா இவன் ஷாங்க்ஸ் இருக்கான்ல, அவன் ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு பின்னாடி போறதுக்கு முன்னாடி அவன் தொப்பியை கழட்டி தலைவன் ஷாங்க்ஸ் வேற சொல்லுவான், இந்த தொப்பி வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொடுத்தது, இதை நான் உன்கிட்ட கொடுக்குறேன், இது நீ வந்து திருப்பி என்ன மீட் பண்ணும்போது இந்த தொப்பி எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைரட்டா தான் திரும்பி வந்து வரணும் என்கிட்ட. ஸ்ட்ராங் பைரட் ஆனோடனே நீ திரும்ப இந்த நீ ஒரு பைரட் ஆனோடனே என்கிட்ட நீ இதை கொடு அப்படின்னு சொல்லுவான். இதோட அந்த ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரோடக்ஷன், இது ஒரு நல்ல சூப்பரா எடுத்து ஒரு அனிமே ஸ்டார்ட் பண்றதுக்கு கரெக்டானது இன்ட்ரோடக்ஷன். அதாவது அடுத்து திருப்பி அவங்கள பார்க்க வைக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு 200 எபிசோடோ ஒரு 300 400 500 அப்படின்னு போவீங்க. அது திரும்ப நீ ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கிற மாதிரி ஒரு எபிசோடா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எபிசோடு என்ன திருப்பி பார்க்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். பின்னாடி பாக்குறது எல்லாமே ஒரு 1000 எபிசோடுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, என்னடா இவ்வளவு இருக்கு, எப்படா முடிக்கிறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா 1000 பத்தாது, 1000 பத்தலங்க, நிறைய அந்த 1000 திரும்ப பார்ப்பீங்க. அவ்வளவு மிஸ்ட்ரீஸ். நானும் ஃபுல்லா முடிச்ச அப்புறமேட்டு என்னடா இது ஒரு வாரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு, அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால பொறுமையா இப்ப ஸ்டார்ட் பண்ற யாரா இருந்தாலும் பார்க்கலாம், சஜஸ்ட் பண்ணி பொறுமையா நல்லா ரசிச்சு பாருங்க ஒவ்வொரு செகண்டையும். எது அதாவது ஒரு இதுவும் இல்ல, கேனன் எபிசோடே கிடையாது இதுல. கேனன் எபிசோட் மீன்ஸ் இது வந்து எதுவும் ஃபில்லரே கிடையாது. இந்த எபிசோட் எதுவுமே கிடையாது. ஒண்ணு நீங்க ஸ்கிப் பண்ண தேவையில்ல, எல்லாமே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட், எல்லாமே பயங்கர எல்லாம் கூஸ் பம்ப்ஸா இருக்கும். இப்ப வந்து 10 வருஷம் இதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் எபிசோட கண்டிப்பா